ஃப்ரீடம் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சசிகுமார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டும் நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவருடைய படங்கள்ல பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர்களை பற்றி அவருடைய வாழ்க்கையை பற்றியும் நிறைய படம் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. அதிலும் இந்த ஃப்ரீடம் படத்துல இந்த கதையை கேட்டு இந்த கதையில நான் நடிக்கிறேன் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டதுக்கே மிகப்பெரிய ஒரு சல்யூட் அவர் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இந்த கதை பார்த்தீங்கன்னா நிகழ்காத ஏற்கனவே நடந்த ஒரு கதையை தத்துரூபமாக முடிஞ்ச அளவுக்கு கதாபாத்திரங்களை கொண்டு கதாபாத்திரங்களை இயக்கி செம்மையாக ஒரு மாதிரி நிகழ்காலத்துக்கு கொண்டு காட்சிகளாக காட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். யதார்த்தமான காட்சிகளை உண்மையான காட்சிகளை அப்படியே நடந்த நிகழ்வை ஒரு பத்திரிகையில் வந்த செய்தியாவோ இல்லை நடந்ததை நேரில் பார்த்ததாவோ இல்லை புக்கில் படித்ததாவோ அதை அப்படியே நேரில் ஒரு ஸ்க்ரீனில் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்காக ஏகப்பட்ட மெனக்கெடல்கள் இருக்குது. அதில் சசிகுமார் அவரோட நடிப்பு பார்த்திங்கன்னா எல்லாராலையும் பாராட்டப்படும் வகையில் அவருடைய நடிப்பு பிரமாதமாக இருக்குது. அதாவது இலங்கை தமிழர்களை பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போய் விசாரணைங்கிற பேரில் கூட்டிகிட்டு போய் அவங்கள சிறைப்பிடிக்கிறாங்க. அங்கேருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்கிறதா கதை. அதை தத்ரூபமாக பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு வேலூர் பகுதியில் நடந்ததாகவும் அந்த வேலூர் பகுதியில் இருந்து அந்த இலங்கை தமிழர்கள் எப்படி தப்பிச்சு போனாங்க அப்படிங்கிறதான் ஏற்கனவே நடந்த ஒரு நிகழ்வு. அதை அப்படியே படமாக எடுத்திருக்காங்க. இதில் சசிகுமார் பாராட்டியே ஆகணும். டைரக்டர் மிகப்பெரிய பாராட்டு டைரக்டருக்கு. ஏன்னா இப்படி ஒரு கதையை பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கணும் அப்படின்னா அது ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி அவர் நினச்ச ஒரு கதையை சசிகுமார் அவர்களை வச்சு சூப்பராக பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய பாராட்டு. பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒரு தடவை பாருங்கள். இந்த மாதிரி படத்தை பார்த்தீங்கன்னா தான் படங்கள் துணிச்சலாக எடுக்க முடியும். வாழ்த்து.